ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நேற்று நீட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கோம். ஸோ நீட்டில் எவ்வளோ ஸ்கோர் வரும், என்ன கட் ஆஃப் வரும், என்ன ரேங்க் வரும், இந்த ரேங்க்குக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அனலைசேஷன் எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அதை பற்றின வீடியோவாக சார் கேட்டிங்கன்னா அதை பற்றின வீடியோ கிடையாது. ஸோ சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ நீட்டில் 25 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. இந்த 25 லட்சம் பேரில் 1 இயர் ரிப்பீட்டர், 2 இயர் ரிப்பீட்டர், 3 இயர் ரிப்பீட்டர், நிறைய பேர் வந்து கோச்சிங் சென்டர்ஸ் போய் லட்சக்கணக்கில் கொடுத்து நீங்கள் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி தான் அந்த எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ இந்த எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் இவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அவங்க கேட்பாங்க. அதுக்கு நம்ம இப்படி அப்ரோச் பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி யாரும் ப்ரெடிக்ட் பண்ணி வீடியோ போட்ட மாதிரியோ இல்லை நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாதிரியோ எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ அன்பிரடிக்டபிளான ஒரு எக்ஸாமினேஷன் ப்ளஸ் எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுமே அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் இவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணதில்லை. இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் 1 இயர் பிரேக் பண்ணும் போதோ இல்லை 2 இயர் நீங்கள் மறுபடியும் படிக்கும் போதோ கொஞ்சம் இந்த தடவை உட்காந்து பேசி நம்மளுக்கு இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியுமா, இல்லை நம்மளுக்கு வேறு ஏதாவது திறமைகள் இருக்கா, வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு அனலைசேஷன் எடுத்துகிட்டு பிரேக் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இப்போ மார்க் கம்மி ஆயிடுச்சு, நம்ம நீட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம், இப்போ இந்த வருஷம் மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் நம்ம சம்மந்தமே இல்லாமல் இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத படிப்புகளை சூஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்போம். ஸோ அதுவும் ரொம்ப முற்றிலுமாக தப்பு. நீங்கள் பயாலஜி ஓரியன்டாகவே நிறைய இன்ஸ்டியூஷன், இப்போ நீங்கள் எய்ம்ஸ் பேராமெடிக்கல், ஜிப்மர் பேராமெடிக்கல், இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன், அக்ரிகல்ச்சர், ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனோட அப்ளிகேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அதையும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் லைஃபோட எண்டு, இனிமேல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம நீட் ட்ரை பண்ணோம் கிடைக்கவே இல்லை ரொம்ப டஃப் ஆகிடுச்சு, மார்க்கு ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு யாரும் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இந்த ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனை வச்சு உங்களுக்கு கரெக்டாக சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராலையுமே அதை சொல்ல முடியாது. சரி, ஆல் இண்டியா கோட்டா தனியாக நடக்கும், தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா தனியாக நடக்கும், அதுலேயே வந்து கவர்மெண்ட் காலேஜோட சீட், செல்ஃப் ஃபினான்சிங்கோட கவர்மெண்ட் சீட், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சீட், கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் இன் ப்ரைவேட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா, இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீட் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நடக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப அவசரப்படாதீங்க. ஒரு கிளியரான ஐடியா வேணும் சார். இப்போ என் ஸ்டூடெண்ட் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணாங்க, அவங்க எழுதினாங்க, பட் அந்தளவுக்கு மார்க் வரல, அவங்க 1 இயர் பிரேக் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இல்லை நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் 1 இயர் பிரேக் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் அனலைசேஷன், கம்ப்ளீட் ஒரு டிஸ்கஷனை எடுத்துகிட்டு ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுங்க. ஸோ அது வரைக்கும் எதுக்கும் யார் சொல்லியும் இந்த காலேஜஸில் வந்து முன்னாடியே பணம் கட்டணும், இங்கே போய் நீங்கள் முன்னாடியே பிளாக் பண்ணால் உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்றதெல்லாம் நம்பி எங்கேயும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. ஸோ இது பியூர்லி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வழியாக மட்டும்தான் ப்ராசஸ் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? அதனால் எந்த ஒரு டெசிஷனும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. ஸோ இதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி, ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் கைடன்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் இண்டியா கோட்டாலேருந்து என்ஆர்ஐ லேப்ஸ் வரைக்கும் நம்ம அதை சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.